வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு தான் செய்ய போகிறோம். பருப்பு போட்டு தான் இந்த முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு செய்ய போகிறேன். புளியெல்லாம் தேவையில்லை, வெறும் தக்காளி போட்டு தான் செய்ய போகிறேன். யூஸ்வலாக நம்ம பருப்பு குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இதை இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு குக்கரில் போட்டுடலாம். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை இறக்கி வச்சிடலாம்.